யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராயா. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர்கள், இலக்கிய உபன்யாசிகள், கவிஞர்கள் ஆகியோர் முன்னிலையில் அரங்கு நிறைந்த இந்த அறிவார்ந்த சபைக்கு முன்பே பாராட்டத்திற்கு அப்பாற்பட்ட கலைச்செல்வி பத்மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து மிகச்சிறந்த நாதசுவான் அந்த தேன்குழலுக்கு அருகே நின்று சேவை செய்கின்ற சகோதரிக்கும் சகோதரருக்கும் அருகே நின்று சிரிக்க சிரிக்க பேசுகின்ற சந்தோஷத்தையே குறிக்கோளாக கொண்ட இந்த அவையிலிருந்து நாங்கள் பரிசு பெறுகிறோம் என்றால் அது பூர்வ ஜென்ம கொடுப்பினை. பரிசுகள் மேடையிலே இருப்பவை எதற்கும் பழக்கமானதுதான், தெரிந்ததுதான். ஆனால் கம்பவாரதியும் சுகி சிவமும் இன்ன பிறரும் அமர்ந்திருக்க, நண்பர் எஸ்.பி. முத்துராமன் அருகே இருக்க, எங்களை எல்லாம் கௌரவித்ததற்கு அவர்கள் அத்தனை பேர் சார்பிலும் என் பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். இனிமே பாராட்டு கடைசி பத்மா சுப்பிரமணியம் ஒரு பிரமாதமாக ஆடப்போறாளா? இல்லை. அவர்களுடைய அந்த அந்த விளைவுக்கும் இந்த பரிசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் இங்கே ஏதோ விளைவித்தேன், என்னை இந்த ஜனங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணி நினைக்கும் போது கலை உலகம் பெருமைப்படுகிறது. அவர்களுக்கு பின்னாடி வர தோன்றுகின்ற அந்த பெரும் குழு, அந்த நாட்டியமணிகள் சிறப்படைகிறார்கள். எனக்கு பின்னால் சேவாலவையை நடத்த வேறு ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் இந்த பரிசு அந்த நண்பருக்கு கிடைக்கும். என் கோல் ஓசையில் இருந்து வருகின்ற இசை இந்த தேசத்தை கட்டி போட்டிருக்கிறது. என் மகனே, என் மகளே, என்னுடைய சீடனே, நீ கிளர்ந்து எழு என்று சொல்லுகின்றது அந்த நாதஸ்வர வித்வானுக்கு கிடைக்கும். என் எழுத்தும் அவ்விதமே. இப்படிப்பட்ட பரிசுகள் மரணத்துக்கு முன்பு வழங்குவது அந்த கலைஞனை அமைதிப்படுத்தும். அவன் சந்தோஷமாக மரணத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சுகம் வரும். ஹியூமர் கிளப் அங்கத்தினர்களே, நீங்கள் எங்கே தொட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? இந்த கலைஞர்களுடைய அடி மனதில், ஆழ் மனதில் என்னுடைய செயல் வியக்தமாக போய்வில்லை, வீணாக போய்வில்லை. இந்த தமிழ் மக்களால் கண்டுகொள்ளப்படுகிறது என்கிற நிறைவை, அமைதியை, சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இதை காட்டிலும் அந்த கலைஞர்களுக்கு பெரும்பேறு எதுவும் இல்லை. காசு சம்பாதிச்சுடலாம், கொஞ்சம் நினைச்சா தடலடியான புகழ் சம்பாதித்து விடலாம். ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கும், உங்களை பாராட்ட விரும்புகிறேன் என்று உங்களை நேசிக்கின்ற அளவுக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவிக்கின்ற நண்பர்கள் கிடைப்பது கடினம். ஹியூமர் கிளப் அதை அழகாக செய்தீர்கள். அரங்கு நிறைந்த இந்த கூட்டத்தை மிகச்சரியாக துவங்கிய இந்த நேரத்தை பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. நகரத்திலே மிகச்சிறந்த குழு ஒன்று மிக அமைதியாக தெளிவாக இயங்கி வருகிறது. இதை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.